மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். 22/2/2025 இன்று நடைபெற்ற NMS தேர்வின் பார்ட் 1 மேட் வினாத்தாளின் விடை விளக்கங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. இதுக்கு முன்னாடி டென்டேட்டிவ் ஆன்சர் கீ போட்டிருப்போம். அதில் ஒவ்வொரு வினாவிற்கும் அந்த விடையானது எப்படி வந்தது அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டோம். அந்த வினாவுக்கு எந்த ஆப்ஷன் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம சொல்லியிருப்போம். பட் இந்த வீடியோவில் ஒவ்வொரு வினாவுக்குமான விடைகள் எப்படி வந்தது அப்படின்னு டீட்டெயில்டாக நம்ம சொல்ல போகிறோம். மேட் வினாத்தாளில் மொத்தம் 90 வினாக்கள் இருக்கும். 90 வினாக்களின் விடை விளக்கங்களையும் ஒரே வீடியோவில் பார்த்துட முடியாது. ஸோ 3 வீடியோக்களில் பார்த்துடலாம். ஒரு வீடியோவுக்கு 30 வினாக்களின் விடைகளின் வீதம் 3 வீடியோக்களில் பார்த்துடலாம். இந்த வீடியோவில் வினா எண் 1 முதல் 30 வரையிலான வினாக்களின் விடை விளக்கங்களை பார்க்கலாம். இந்த முறை NMS வினாத்தாளில் கூடுதலான புதுமையான சில தலைப்புகள் இருக்குது. இந்த வினாத்தாளில் உள்ள 90 வினாக்களும் எந்தெந்த தலைப்புகளில் இருந்து எத்தனை வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத ஒரு முறை பார்த்துட்டு வந்துடலாம். நான் வெர்பல் ரீசனிங் தலைப்பிலிருந்து 19 வினாக்களும், அதாவது படங்கள் சார்ந்த கணக்குகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் 19 வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கு. கண்ணாடி பிம்பம் நீர் பிம்பத்திலிருந்து தலா ஒரு வினா தான் கேட்கப்பட்டிருக்கு. வழக்கமாக கண்ணாடி பிம்பங்கள் தலைப்பிலிருந்து 2 வினாக்களும் நீர் பிம்பங்கள் தலைப்பிலிருந்து 2 வினாக்களும் கேட்கப்பட்டிருக்கும். இந்த வருடத்தில் அது பாதியாக குறைஞ்சிருக்கு. கோடிங் டீகோடிங் இது 2 தலைப்பு, 2ஐயும் நம்ம ஒன்றாவே எடுத்துக்கலாம். இந்த 2 தலைப்புகளிலிருந்தும் 7 வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கு. எண்கள் குறிகள் குறியீடுகள் என்ற டாப்பிக்கிலிருந்து 6 வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கு. வெண்படங்கள் இந்த வினாத்தாளில் எடுத்த உடனே வெண்படங்கள் தான். வழக்கமாக 5 வினாக்கள் கேட்பாங்க. இந்த முறையும் 5 வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கு. செருகப்பட்ட படங்களில் 5 வினாக்கள். ஆட் ஒன் அவுட், அதாவது மாறுபட்ட ஒன்றை தேர்ந்தெடு. அது எண்கள், வார்த்தைகள், எண் இணைகள் இது எல்லாத்துலேயும் இருந்து, அதாவது ஆட் ஒன் அவுட்லேருந்து 5 வினாக்கள். ஒப்புமை எண்கள், ஒப்புமை எழுத்துகள், ஒப்புமை வார்த்தைகள் இதிலிருந்து 5 வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கு. அடுத்தது தகவல்களை கையாளுதல், இந்த உள்ளீடு, இந்த 2மே புதுமையாக இருக்குது. 5 வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கு. அடுத்தது சூழ்நிலை கணக்குகளில் உயரங்களின் அடிப்படையில் அந்த மாதிரி கணக்குகள் கொடுப்பாங்க. இந்த டைம் எடைகளின் அடிப்படையில் வரிசைப்படுத்துதல் மாதிரி கேட்டிருந்தாங்க. எண் தொடர் வரிசையில் 5 வினாக்களும், எழுத்து தொடர் வரிசையில் 4 வினாக்களும், படத்தில் விடுபட்ட எண் அல்லது எழுத்தை நிரப்புதலில் 3 வினாக்களும். வழக்கமாக 5 வினாக்கள் கேட்பாங்க. இந்த முறை இந்த டாப்பிக்லேருந்து வினாக்கள் எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு. உறவுமுறை கணக்குகளில் 2 வினாக்கள், காலம் சார்ந்த கணக்குகள் அதிலிருந்து 2 வினாக்கள், வடிவியல் உருவங்களின் எண்ணிக்கை அதில் 1 வினா தான் கேட்பாங்க. பட் இந்த டைம் 2 வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கு. ஆங்கில வார்த்தைகளை பொருள்பட வரிசைப்படுத்துதலில் 1 வினா, ஆங்கில வார்த்தைகளை அகர வரிசைப்படி வரிசைப்படுத்துதலில் 1 வினா, கனசதுர கணக்குகள் இது வரைக்கும் NMSல கனசதுர கணக்குகள் கேட்கப்படவே இல்லை. பட் இந்த முறை கனசதுர கணக்குகள் தலைப்பிலிருந்து 1 வினா கேட்கப்பட்டிருக்கு. ஆக மொத்தம் 90 வினாக்கள். வார்த்தைக்குள் அமைந்த வார்த்தை, வார்த்தைக்குள் அமையாத வார்த்தை, பகடை கணக்குகள் இந்த மாதிரி எளிமையான தலைப்புகள் எல்லாமே இந்த முறை ஒமிட் பண்ணிட்டாங்க. புதிர் கணக்குகள், வயது கணக்குகளும் இந்த முறை அந்த தலைப்புகளிலிருந்து வினாக்கள் கேட்கப்படலை. அது மட்டும் இல்லாமல் தரம் சார்ந்த கணக்குகள் தலைப்பிலிருந்தும் 1 வினா கூட இல்லை. அதே மாதிரி முக்கியமாக இருக்கை அமைப்பு கணக்குகளில் இருந்தும் வினாக்கள் கேட்கப்படலை. அடுத்த வருடம் NMS தேர்வுக்கு தயாராகின்ற மாணவர்களுக்கு இந்த விவரம் உதவிகரமாக இருக்கும். மனத்திறன் தேர்வு வழிமுறை வினா எண் 1 முதல் 5 வரை. இந்த முதல் 5 வினாக்களும் வெண்படங்கள் என்ற தலைப்பிலிருந்து கேட்கப்பட்டிருக்கு. வழிமுறையை படித்து பார்த்துடலாம். கொடுக்கப்பட்டுள்ள படங்கள் ஒவ்வொன்றும் 3 உறுப்புகளுக்கு இடையே உள்ள தொடர்பை காட்டுகின்றன. ஒவ்வொரு வினாவிற்கும் தொடர்புடைய சரியான படத்தை கொடுக்கப்பட்டுள்ள A, B, C, D, E படங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கவும். மனத்திறன் பகுதியில் உள்ள ஒவ்வொரு தலைப்புகளுக்குமே நம்ம கிளாஸ் வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்த்துட்டு நீங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ பார்த்தா தான் புரியும். நேரடியாக இந்த வினாவுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்குறீங்க அப்படின்னா, இப்போ வெண்படங்கள்னால் என்ன, அந்த வார்த்தைக்கான வெண்படத்தை எப்படி சூஸ் பண்ணுறது, தொடர்பை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு சிரமமாக இருக்கும். முதல் கேள்வி, ஒவ்வொரு வினாவிலையும் 3 வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த 3 வார்த்தைகளுக்கு இடையிலான தொடர்பை பிரதிபலிக்கக்கூடிய வெண்படத்தை நம்ம சூஸ் பண்ணணும். தங்கம், உலோகம், துத்தநாகம். இப்போ
இப்போ உலோகம் அப்படிங்கிறது பொதுவான வார்த்தை. தங்கமும் ஒரு விதமான உலோகம்தான், துத்தநாகமும் ஒரு விதமான உலோகம்தான். இப்போ உலோகம் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ளே தான் இந்த தங்கமும் துத்தநாகமும் வரும். பட் இந்த தங்கம் அப்படிங்கிறது வேறு, துத்தநாகம் அப்படிங்கிறது வேறு. இப்போ உலோகங்கள் அப்படிங்கிறது பெரிய தொகுதியாக எடுத்துக்கிட்டோம்னா அந்த பெரிய தொகுதிக்குள்ளே தான் தங்கமும் துத்தநாகமும் வரும். ஏன்னா இது ரெண்டுமே மெட்டல், இது ரெண்டும் வெவ்வேறு, அதனால் தொடர்பில்லாமல் இருக்கும். இந்த வெண்படம் ஏ. இப்போ ஏ அப்படிங்கிறது முதல் ஆப்ஷன். அப்போ சரியான விடை ஆப்ஷன் 1. கேள்வி எண் 2. 3 வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. தேர்வுகள், வினாக்கள், பயிற்சிகள். இப்போ தேர்வுகளுக்கும் வினாக்களுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னா, தேர்வுகளில் வினாக்கள் கேட்கப்படலாம். இப்போ வினாக்களுக்கும் பயிற்சிகளுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னா, பயிற்சியின் போது வினாக்கள் இருக்கலாம். இப்போ தேர்வுகளுக்கும் பயிற்சிகளுக்கும் என்ன தொடர்பு, பயிற்சி எடுத்துக்கிட்டு தான் நம்ம தேர்வு எழுதுவோம். இப்போ தேர்வுகள் அப்படிங்கிறது வேறு, பயிற்சிகள் அப்படிங்கிறது வேறு. இதை நம்ம எப்படி எழுதலாம், இது தேர்வுகள், இது பயிற்சிகள், ஒன்றுக்கொன்று தொடர்பில்லை. பட் வினாக்கள் அப்படிங்கும்போது இந்த இரண்டுடனும் பகுதியளவு தொடர்பில் இருக்கும். டி அப்படிங்கிற வெண்படம் சரியான விடை ஆப்ஷன் 3. தேர்வுகள் அப்படின்னாவே வினாக்கள் இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது, அதனால தான் அது பகுதியளவு தொடர்பு அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ பயிற்சியின் போது வினாக்கள் இருக்கணும் அப்படின்னு கூட அவசியம் கிடையாது, அதனால தான் நம்ம பகுதியளவு தொடர்பில் இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணியிருக்கோம். கேள்வி எண் 3. விகிதமுறு எண்கள், பின்னங்கள், முழுக்கள். இப்போ விகிதமுறு எண்கள் அப்படிங்கிறது பெரிய தொகுதி. விகிதமுறு எண்களுக்குள்ளே தான் இந்த பின்னங்கள் வரும், இந்த முழுக்களும் வரும். பின்னங்கள் அனைத்துமே விகிதமுறு எண்களுக்குள்ளே தான் வரும். முழுக்கள் என்பது பின்னங்களுக்குள்ளே தான் வரும். இப்போ இந்த 3 வார்த்தைகளை பிரதிபலிக்கக்கூடிய வெண்படம் இதுதான். பி அப்படிங்கிற வெண்படம் பி ஆப்ஷன்லேயே கொடுக்கப்படல. இதை ரிவர்ஸில் கூட எக்ஸ்பிளைன் பண்ணலாம். எல்லா முழுக்களும் பின்னங்களே. இப்போ -2 இது ஒரு முழுக்கள், அதில் தான் வரும். இப்போ -2/1 அப்படிங்கிறது பின்னம். இப்போ -6/2 அப்படிங்கிறது கூட நமக்கு என்ன கிடைக்கும், முழுக்கள் கிடைக்கும். இப்போ அனைத்து முழுக்களையும் பின்ன வடிவில் எழுதலாம். இப்போ பின்னங்களுக்குள்ளே தான் முழுக்கள் இருக்கும். சிம்பிளாக சொல்லணும்னா அனைத்து முழுக்களையும் பின்னங்கள் அப்படின்னு சொல்லலாம், அனைத்து பின்னங்களையும் விகிதமுறு எண்கள்னு சொல்லலாம். இப்போ விகிதமுறு எண்களுக்குள்ளே தான் பின்னங்கள், பின்னங்களுக்குள்ளே தான் முழுக்கள். ஆப்ஷன்லேயே கொடுக்கப்படல. ஸோ இது போனஸ் மார்க்காக கூட இருக்கலாம். கவர்மெண்ட் ஆன்சர் கீ வரட்டும், வெயிட் பண்ணி பார்க்கலாம். கேள்வி எண் 4. மணல், நீர், காற்று மூன்றுமே வெவ்வேறு, ஒன்றுக்கொன்று தொடர்பில்லை. மூணுமே வெவ்வேறு ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இது மணல், இது நீர், இது காற்று. வெண்படம் சி. சி என்ற வெண்படம் ஆப்ஷன் 3. கேள்வி எண் 5. வகுப்பறை, கரும்பலகை, பள்ளி. இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பள்ளி அப்படின்னா ஸ்கூல், ஸ்கூலுக்குள்ளே தான் கிளாஸ் ரூம் இருக்கும், கிளாஸ் ரூமுக்குள்ளே தான் பிளாக் போர்டு இருக்கும். இப்போ பி என்ற வெண்படம் ஆப்ஷன் 4. வழிமுறை வினா எண் 6 முதல் 10 வரை பொருந்தாத ஒன்றை கண்டறியவும். 4 ஆப்ஷனில் 4 எண் இணைகள் கொடுத்துருக்காங்க. இந்த 3 ஆப்ஷனில் இருக்கிறது ஒரே தொடர்பில் இருக்கும், ஒன்று மட்டும் வித்தியாசமாக இருக்கும். அது எது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இது மாறுபட்ட எண், இது மாறுபட்ட வார்த்தை, இது மாறுபட்ட எண் இணைகள், இது மாறுபட்ட எண். கேள்வி எண் 6 பாருங்கள், ஒவ்வொரு ஆப்ஷன்லேயும் 2 எண்கள். இப்போ 7க்கும் 22க்கும் என்ன தொடர்புன்னு பார்க்கலாம். 7 அதாவது முதல் எண்ணை 3ஆல் பெருக்கி 1 கூட்டியிருக்காங்க, அதாவது 3ஆல் பெருக்கி 1 கூட்டியிருக்காங்க. இப்போ 7 3 21, 21 கூட 1 கூட்டினா 22, கரெக்டாக இருக்குது. இப்போ முதல் எண் 12, 12 3ஆல் பெருக்குனா 3 12 36, அது கூட 1 கூட்டினா 37, கரெக்டாக இருக்குது. 15, 15 3ஆல் பெருக்குனா 45, 45 கூட 1 கூட்டினா 46, கரெக்டாக இருக்குது. பட் ஆப்ஷன் 2ல் பாருங்கள், முதல் எண் 8, 8 3ஆல் பெருக்குனா 3 24, 24 கூட 1 கூட்டினா 25ன்னு தான் வந்திருக்கணும். பாருங்கள், இது 3 ஒரே தொடர்பில் இருக்குது, இது மட்டும் மாறுபட்டிருக்கு. இப்போ பொருந்தாத ஒன்று ஆப்ஷன் 2. கேள்வி எண் 7. 4 ஆப்ஷனில் 4 எண்கள் கொடுத்துருக்காங்க. இதில் 3 ஒரே கேட்டகரியில் இருக்கும், 1 மட்டும் வித்தியாசமாக இருக்கும். 113, 157,
9 இது மூன்றுமே பகா எண்கள். 123 என்பது பகு எண். இப்போ பொருந்தாத ஒன்று ஆப்ஷன் 2. கேள்வி எண் 8 4 ஆப்ஷன்லேயும் 4 வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. ரொம்ப எளிமையான வார்த்தைகள் தான். நிலா, பூமி, கால்பந்து, வளையல். இப்போ முதல் மூன்றுமே நிலா, பூமி, கால்பந்து இது எல்லாமே கோள வடிவம். வளையல் என்பது வட்ட வடிவம். இன்னும் சொல்லப்போனால் இந்த மூணுமே 3D சேஃப் அப்படின்னு சொல்லலாம். இது 2D தான். இப்போ பொருந்தாத ஒன்று ஆப்ஷன் 4. கேள்வி எண் 9 ஒவ்வொரு ஆப்ஷன்லேயும் 3 எண்கள் கொடுத்துருக்காங்க. அந்த 3 எண்களுக்கு இடையே ஏதாவது ஒரு தொடர்பு இருக்கும் பார்க்கலாம். ஒவ்வொரு இணையிலையும் முதல் எண் வித்தியாசமாக இருக்குது. இரண்டாவது எண் பார்த்திங்கன்னா முதல் எண்ணின் வர்க்கமாக இருக்குது. மூன்றாவது என்ன பார்த்திங்கன்னா முதல் எண்ணின் கணத்திற்கு பக்கத்தில் இருக்குது. அப்போ மூணையும் நம்ம செக் பண்ணிடலாம். 4 இது 4 ஸ்கொயர். மூன்றாவது எண் 4 கியூப் மைனஸ் 4. 4 ஸ்கொயர் 4 கியூப் மைனஸ் 4. இது பார்த்திங்கன்னா 5 ஸ்கொயர் 5 கியூப் மைனஸ் 5. நாலாவது ஆப்ஷனில் பார்த்திங்கன்னா இது 7 ஸ்கொயர் 7 கியூப் மைனஸ் 7. ஆனால் மூணாவது ஆப்ஷனில் மட்டும் பார்த்திங்கன்னா இது 6 ஸ்கொயர் இது 6 கியூப். இப்போ பொருந்தாத ஒன்று ஆப்ஷன் 3. கேள்வி எண் 10 ஒவ்வொரு ஆப்ஷன்லேயும் ஒவ்வொரு எண் கொடுக்கப்பட்டிருக்கு. 75% அதனுடைய மதிப்பு எப்படி எழுதலாம்? 75/100. 75ஐ 100ஆல் வகுத்தோம்னா 0.75. ரெண்டாவது ஆப்ஷன்லேயும் 0.75. இப்போ 3ஐ 4ஆல் வகுக்கணும். 3ஐ நீங்கள் 4ஆல் வகுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 0. ஒரு 0 நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே தசம புள்ளி வைக்கணும். 7 28 மீதி 2 இன்னொரு 0 ஆட் பண்ணிட்டீங்கன்னா 5 20. இப்போ 3ஐ 4ஆல் வகுக்கும் போதும் 0.75 தான் கிடைக்குது. நாலாவது ஆப்ஷனில் 7.5. அதாவது 0.75 அப்படிங்கிறது தான் இந்த 3 ஆப்ஷன்லேயும் கொடுத்துருக்காங்க. இப்போ பொருந்தாத ஒன்று ஆப்ஷன் 4. வழிமுறை வினா எண் 11 முதல் 15 வரை இந்த 5 வினாக்களும் ஒப்புமை என்ற பாடத்திலிருந்து கேட்டிருக்காங்க. அதாவது ஒப்புமை வார்த்தை, ஒப்புமை எழுத்து, ஒப்புமை எண்கள் இந்த மூணையும் மெர்ஜ் பண்ணி கேட்டிருக்காங்க. ஒப்புமை என்ற குறியீட்டிற்கு முன் உள்ள 2 வார்த்தை, எழுத்து எண்களுக்கிடையே ஏதேனும் ஒரு தொடர்பு உள்ளது. அதே தொடர்பின் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட தெரிவுகளிலிருந்து மற்றொன்றை தேர்ந்தெடுக்கவும். கேள்வி எண் 11 43ஐ 14உடன் தொடர்புபடுத்தினால் 54ஐ எந்த எண்ணுடன் தொடர்புபடுத்தலாம்? இதுதான் ஒப்புமை குறியீடு. இந்த ஒப்புமை குறியீட்டிற்கு முன்னாடி இருக்கிற 2 தான் நம்ம பார்க்கணும், எண்களாக இருக்குது. இப்போ 43 எப்படி 14ஆக மாறிச்சு அப்படின்னு பார்க்கணும். இலக்கங்களின் கூடுதல், இந்த முதல் எண்ணின் இலக்கங்களின் கூடுதல் என்ன வரும்? 4 + 3 7. இப்போ 7க்கும் 14க்கும் என்ன தொடர்பு? 2ஆல் பெருக்கியிருப்பாங்க. இப்போ இலக்கங்களின் கூடுதலை 2ஆல் பெருக்கணும், அதுதான் அந்த தொடர்பு. இப்போ இதுலேயும் அதே தொடர்பை பயன்படுத்தணும். இலக்கங்களின் கூடுதல் 9, 2ஆல் பெருக்கிக்கோங்க 18. இப்போ சரியான விடை 18 ஆப்ஷன் 2. கேள்வி எண் 12 ஆங்கில எழுத்துக்களும் எண்களும் இருக்குது, தொடர்பு படுத்தி பார்க்கலாம். m/b என்பதை 13/2உடன் தொடர்புபடுத்தினால் r/d என்பதை எந்த எண்ணுடன் தொடர்புபடுத்தலாம்? ஒரு வினாவில் ஆங்கில எழுத்துக்களும் எண்களும் கொடுக்கப்பட்டிருந்தால் ஆங்கில எழுத்துக்களை வரிசையாக எடுத்து எழுதிட்டு அதற்கான வரிசை எண்கள் எடுத்து எழுதிக்கணும். முதல் உறுப்பு பாருங்கள், m/b. எம்மின் வரிசை எண் 13, பியின் வரிசை எண் 2. அதாவது முதல் உறுப்பில் ஆங்கில எழுத்துகள், இரண்டாவது உறுப்பில் அவற்றின் வரிசை எண்கள், அவ்வளோதான் தொடர்பு. இப்போ r/d அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா அதனுடைய வரிசை எண்கள் நம்ம தொடர்புபடுத்தணும். r 18, இப்போ 18/d எவ்வளோ? 4. இப்போ 18/4 என்பது சரியான விடை ஆப்ஷன் 1. கேள்வி எண் 13 ஒப்புமை வார்த்தைகள். தெற்கு என்பதை வடமேற்குடன் தொடர்புபடுத்தினால் மேற்கு என்பதை எந்த திசையுடன் தொடர்புபடுத்த முடியும்? இப்போ வடமேற்குனால வந்ததுனால 8 திசைகளையும் நம்ம வரைஞ்சிக்கலாம். மேலே எப்பயுமே வடக்கு, ஆப்போசிட் தெற்கு, வலது கை பக்கம் கிழக்கு, இடது கை பக்கம் மேற்கு. வடக்கு கிழக்கு, இது வடகிழக்கு, இது தென்கிழக்கு, தென்மேற்கு, வடமேற்கு. இப்போ ஃபஸ்ட்டு இந்த 2ஐயும் தான் நம்ம எடுத்துக்கணும். ஒப்புமை குறியீட்டிற்கு முன்னாடி உள்ள இந்த 2 வார்த்தைகள் எடுத்துக்கணும். தெற்கு என்னவாக மாறியிருக்கு? வடமேற்காக மாறியிருக்கு. இப்போ தெற்கு, இது வடமேற்கு.
இப்போ எத்தனை துணை திசைகள் போயிருக்காங்க? 1 2 3. இப்போ இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, முதல் திசையிலிருந்து 3 திசைகள் கடிகாரத்தின் திசையில் நம்ம போகணும் அப்படின்னு அர்த்தம். இப்போ மேற்கு இங்கே இருக்குது, கடிகாரத்தின் திசையில் 3, 1 2 3. இப்போ வடகிழக்கு என்பது சரியான விடை, ஆப்ஷன் 2. கேள்வி எண் 14. கரும்பு என்பதை தண்டுடன் தொடர்புபடுத்தினால் லவங்கத்தை எந்த வார்த்தையுடன் தொடர்புபடுத்த முடியும்? இப்போ கரும்பு என்பது தண்டில் சேகரிக்கப்படும் உணவு, தண்டின் மாற்றூறு கரும்பு அப்படின்னு சொல்லலாம். இப்போ லவங்கம் அப்படிங்கிறது மொட்டின் மாற்றூறு, மொட்டில் தான் அந்த உணவு சேமிக்கப்படுது. இப்போ சரியான விடை, ஆப்ஷன் 2. கேள்வி எண் 15. இந்தியா ஆலமரத்துடன் தொடர்புபடுத்தும் போது தமிழ்நாடு என்ற வார்த்தையை எந்த வார்த்தையுடன் தொடர்புபடுத்த முடியும்? இப்போ இந்தியாவுக்கும் ஆலமரத்துக்கு என்ன தொடர்பு? இந்தியாவின் தேசிய மரம் அப்படின்னா ஆலமரம். இப்போ தமிழ்நாட்டுக்கு மாநில மரம், ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே ஒவ்வொரு விலங்கு மரம் இந்த மாதிரி இருக்கும். இப்போ மாநில மரம் அப்படிங்கும்போது நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பனை மரம். இப்போ சரியான விடை, ஆப்ஷன் 1. வழிமுறை வினா எண் 16 முதல் 22 வரை இந்த 7 வினாக்களுக்கும் இந்த வழிமுறையை பின்பற்றி தான் ஆன்சர் கண்டுபிடிக்கணும், அதாவது விடுபட்ட உறுப்பை கண்டுபிடிக்கணும். கேள்வி எண் 16 பாருங்கள். B12C, அப்போ இது ஒரு உறுப்பு. E15E இது ஒரு உறுப்பு. H18G இது ஒரு உறுப்பு. அப்போ விடுபட்ட உறுப்பை நம்ம கண்டுபிடிக்கணும். N24K என்பது ஒரு உறுப்பு. இப்போ நம்ம கண்டுபிடிக்கப்பட வேண்டிய உறுப்புலையும் ஒரு லெட்டர், ஒரு நம்பர், ஒரு லெட்டர் வரும். இப்போ நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இந்த உறுப்பில் இருக்கிற 3க்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு உறுப்புலேயும் இருக்கிற ஃபஸ்ட் லெட்டர், செகண்ட் லெட்டர், தேர்ட் லெட்டர் அப்படிங்கிற மாதிரி தொடர்பு படுத்தி பார்க்கணும். இப்போ ஆங்கில எழுத்துக்களும் எண்களும் இருக்கிறதுனால கண்டிப்பாக நம்ம ஆல்ஃபாபெட்ஸ் எழுதிட்டு அதுக்கான சீரியல் நம்பர்ஸ் எடுத்து எழுதிக்கணும். ஒவ்வொரு உறுப்பின் முதல் எழுத்துக்களை செக் பண்ணிக்கலாம். பியிலிருந்து இ அப்படின்னா 1 2 3. இப்போ 3 பிளேஸ் முன்னாடி போயிருக்காங்க. இலிருந்து ஹச் 1 2 3. இப்போ 3 பிளேஸ் முன்னாடி போயிருக்காங்க. இப்போ ஹச்சிலிருந்து 3 பிளேஸ் முன்னாடி போகணும். 1 2 3. அப்போ கே வரும். இப்போ கேலிருந்து 3 பிளேஸ் முன்னாடி போனால் என் வருதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். 1 2 3 கரெக்டாக இருக்குது. அடுத்து சென்டரில் இருக்கிற நம்பர் 12 15 18. பாருங்கள், வித்தியாசம் 3 ஆட் பண்ணிகிட்டு இருக்காங்க. 12 கூட 3 ஆட் பண்ணால் 15, 15ல் 3 ஆட் பண்ணால் 18, 18ல் 3 ஆட் பண்ணால் 21, 21ல் 3 ஆட் பண்ணால் 24. இப்போ கே 21. இப்போ கே 21 அப்படிங்கும்போது ஒரே ஆப்ஷனில் தான் இருக்குது. அப்போ நேரடியாகவே 2வது ஆப்ஷன் அப்படின்னு நம்ம எடுத்த உடனே சூஸ் பண்ணிட முடியும். இருந்தாலும் இந்த 3வது எழுத்து பார்த்துடலாம். சியிலிருந்து இ பாருங்கள், 2 லெட்டர் முன்னாடி போயிருக்காங்க. இலிருந்து ஜி 2 லெட்டர். இப்போ ஜியிலேருந்து 2 லெட்டர் போனால் ஐ. இப்போ ஐயிலேருந்து 2 லெட்டர் போனால் கே வருதான்னு பார்க்கலாம். கே வருது. இப்போ சரியான விடை கே 21 ஐ, ஆப்ஷன் 2. கேள்வி எண் 17. ஒரு படம் கொடுத்துருக்காங்க. படத்தில் ஆங்கில எழுத்துக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு கட்டத்தில் மட்டும் ஒரு எழுத்து விடுபட்டிருக்கு. இப்போ ஆங்கில எழுத்துகள் அப்படிங்கிறத காட்டிலும் நம்ம அதை நம்பர்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணிட்டோம்னா ஈஸியாக நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். கீழே இருந்தே போயிடலாம். இ வரிசை எண் 5, எஃப் 6, ஜி 7, ஹச் 8, டி 4, ஐ 9, எம் வரிசை எண் 13, எஸ் வரிசை எண் 19. இப்போது இது எல்லாத்தையும் கூட்டி பார்க்கலாம். 5 6 11, 11 ஒரு 15, 26 ஆட் பண்ணால் 26 வருது. இப்போ இந்த எண்கள் எல்லாத்தையும் கூட்டி பார்க்கலாம். 13 இங்கே ஒரு 13, 26. இப்போ இதையும் கூட்டினா 26 வரணும். எஸ்ஸுக்கு என்ன போட்டிருக்கோம்? 19. இப்போ 26லேருந்து 19 கழிங்க, 7ன்னு கிடைக்கும். இப்போ 7க்கான எழுத்து ஜி. இப்போ ஜி என்பது சரியான விடை, ஆப்ஷன் 3. கேள்வி எண் 18. 3 படங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. 3 படங்கள், அதாவது முக்கோணங்கள் தான்.
முக்கோணத்தை சுற்றி 3 எண்களும் முக்கோணத்துக்குள்ளே ஒரு எண்ணும் கொடுத்துருக்காங்க. 3வது படத்தில் உள்ள இருக்கிற ஒரு எண் விடுபட்டிருக்கு. இப்போ உள்ள ஒரு எண் விடுபட்டிருக்குன்னா சுற்றி இருக்கிற 3 எண்களை என்ன பண்ணால் உள்ள இருக்கிற நம்பர் கிடைக்குது அப்படின்னு இந்த முழுமையாக கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த 2 படங்கள்லேருந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். 10 3 10ல் 3 கழிங்க 7 7ஐயும் 5ஐயும் பெருக்குங்க 35. இப்போ இதே தொடர்பு இந்த படத்துலையும் பொருந்தணும். இப்போ 8லேருந்து 4 கழிங்க 4. இப்போ 4 பெருக்கல் 6 24. இப்போ இதே தொடர்பு தான் இதுக்கும் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். 9ல் 6 கழிச்சிங்கன்னா 3 3ஐயும் 7ஐயும் பெருக்குனிங்கன்னா 21. இப்போ விடுபட்ட எண் 21 சரியான விடை ஆப்ஷன் 4. கேள்வி எண் 19 டீச்சர் என்ற சொல் AETEREH என குறியிடப்பட்டால் ப்ராப்ளம் என்ற சொல் எவ்வாறு குறிக்கப்படும்? இப்போ டீச்சர் என்ற வார்த்தைக்கான லெட்டர் கோடிங் இது தான். இப்போ லெட்டர்ஸ் எல்லாம் அப்படியே சஃபுல் ஆகிருக்கா அல்லது வெவ்வேறு லெட்டர்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இதே லெட்டர்ஸ் தான் சஃபுல் ஆகிருக்கு. அது எந்த வகையில் சஃபுல் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ டீச்சர் TEACHER அதற்கான கோடிங் அப்படியே நேராக கீழே எடுத்து எழுதிக்கலாம். AETEREH. இப்போ எந்த விதத்தில் லெட்டர்ஸ் மாறி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா முதல் 3 எழுத்து பாருங்கள் TEA, அது அப்படியே ரிவர்ஸ் எழுதியிருக்காங்க TEA. கடைசி 3 எழுத்துக்கள் பாருங்கள் HER, அது அப்படியே ரிவர்ஸ் எழுதியிருக்காங்க REH. இப்போ சென்டரில் இருக்கிற ஒரு எழுத்து மட்டும் சி அப்படிங்கிறது ஈயாக மாறி இருக்குது. அப்போ எத்தனை பிளேஸ் போயிருக்காங்க? சியிலேருந்து DE 2 பிளேஸ் முன்னாடி போயிருக்காங்க. இப்போ இதுதான் அந்த லாஜிக். இதிலிருந்து நம்ம ப்ராப்ளமுக்கு கோடிங் லெட்டர் கண்டுபிடிக்கணும். PROBLEM. ஃபஸ்ட்டு 3 லெட்டர்ஸை ரிவர்ஸில் எழுதணும். ORP கடைசி 3 லெட்டர்ஸையும் ரிவர்ஸில் எழுதணும். MEL சென்டரில் இருக்கிற லெட்டருக்கு 2 பிளேஸ் முன்னாடி போகணும். பியிலேருந்து CD. இப்போ ORPDMEL சரியான விடை ஆப்ஷன் 3. பாருங்கள் இங்கே தான் இருக்குது. கேள்வி எண் 20 கொடுக்கப்பட்டுள்ள எழுத்து தொடர் வரிசையில் விடுபட்ட எழுத்துக்களை காண்க. BCA-BAABC-A-CAA. இப்போ எத்தனை விதமான ஆங்கில எழுத்துக்கள் பயன்படுத்தியிருக்காங்கன்னு பார்க்கணும். ABC ஆகிய 3 எழுத்துக்கள் தான். இப்போ 3 எழுத்துக்கள் அப்படின்னா ABC அப்படின்னு ரிப்பீட்டடாக போயிட்டே இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ABC-BCA இந்த மாதிரி சுழற்சியின் அடிப்படையில் போயிருக்கணும். இங்கே பாருங்கள் BCA-ABC என்றிருக்கு. நம்ம போட்டு பார்க்கலாம். BCA-ABC ஒரு A எக்ஸ்ட்ரா வருது. இப்படி வராது. எப்படி வந்திருக்குன்னா BCAA அப்படிங்கிறது சுழற்சியின் அடிப்படையில் வந்துக்கிட்டே இருக்குது. இங்கே போட்டுக்கலாம் BCAA 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 BCAA. இப்போ BCAA அப்படிங்கிறது தான் சுழற்சியின் அடிப்படையில் வந்திருக்கு. அப்போ எது எது விடுபட்டிருக்கு? ACAB சரியான விடை ஆப்ஷன் 1. கேள்வி எண் 21 இது எண் தொடர் வரிசை. 11 17 15 13 19 விடுபட்ட உறுப்பு 23 5. ஒரு நம்பர் சீரீஸில் நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும், அப்படி இல்லைன்னா டிக்ரீஸ் ஆகணும். இது இன்க்ரீஸ் ஆகி டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இது 2 தொடர்கள் இருக்கும் இதில். இப்போ ஒன்று விட்ட 1 உறுப்புகள் ஒரு தொடரை அமைக்கும். 11 15 19 23 ஒரு தொடர் வரிசை. 17 13 விடுபட்ட உறுப்பு 5 ஒரு தொடர் வரிசை. இப்போ முதல் தொடர் வரிசை எப்படி இருக்குது? 4 4 ஆட் பண்ணிகிட்ருக்காங்க. 11 4 கூட்டினா 15, 15 கூட 4 கூட்டினா 19, 19 கூட 4 கூட்டினா 23. இப்போ 17லேருந்து 13 எப்படி வந்திருக்கும்? 4 மைனஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ 13ல் 4 மைனஸ் பண்ணால் 9, 9ல் 4 மைனஸ் பண்ணால் 5. இப்போ விடுபட்ட இடத்துல எண் 9 வரணும். சரியான விடை ஆப்ஷன் 4. கேள்வி எண் 22 படத்தில் விடுபட்ட எண்ணை கண்டறிதல். இப்போ பாருங்கள் அப்படியே நம்பர்ஸ் இன்க்ரீஸாக போகுது. அதை நம்ம ஒரு நம்பர் சீரியஸ் மாதிரி கூட எடுத்து எழுதிக்க முடியும். ரெண்டுலேருந்து 5 எப்படி வந்திருக்கும்? 2ஆல் பெருக்கி 1 கூட்டியிருக்காங்க. 5லேருந்து 12 எப்படி வந்திருக்கும்? 2ஆல் பெருக்கி 2 கூட்டியிருக்காங்க.
12லேருந்து 27 எப்படி வந்திருக்கும்? 2ஆல் பெருக்குனா 24. ஸோ 2ஆல் பெருக்கி 3 கூட்டுறாங்க. எல்லா உறுப்புக்கும் 2 பெருக்கணும். 2ஆல் பெருக்கி முதல் உறுப்புக்கு 1 கூட்டணும், 2ஆவது உறுப்புக்கு 2 கூட்டணும், 3ஆவது உறுப்புக்கு 3 கூட்டணும், 4ஆவது உறுப்புக்கு 4 கூட்டணும், 5 கூட்டணும், 6 கூட்டணும், அடுத்து 7 கூட்டணும். இப்போ 248 2ஆல் பெருக்கி 7 கூட்டணும். 16 மிச்சம் 1 9 4. இப்போ இதில் 7 கூட்டுங்க 503. இப்போ விடுபட்ட இடத்துல எண் 503 வரணும். சரியான விடை ஆப்ஷன் 4. வழிமுறை வினா எண் 23 முதல் 28 வரை பின்வரும் தொடர் வரிசையில் அடுத்து வரும் உறுப்பை கண்டுபிடி. அதாவது நம்பர் சீரீஸும் லெட்டர் சீரீஸும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. கேள்வி எண் 23 565 112 27 8 3 விடுபட்ட உறுப்பு. வேகமாக வேல்யூ குறையுது அப்படின்னாவே அது வகுத்தல் தொடர் வரிசையாகத்தான் இருக்கணும். 565 எந்த எண்ணால் வகுத்தா 112 கிடைக்குது அப்படின்னு பார்க்கலாம். 112 5 மடங்கு. ஸோ 565ஐ 5ஆல் வகுத்து பார்க்கலாம். 1 5 5 5 5 15 113 வந்திருக்கணும். ஆனால் இங்கே 112 வந்திருக்கு. அப்போது 5ஆல் வகுத்து 1 மைனஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இது 5ஆல் வகுத்துருக்காங்க அப்படின்னா இரண்டாவது உறுப்பை 4ஆல் வகுத்துருக்கணும். இப்போ 112 4ஆல் வகுத்து பாருங்கள். 2 8 மீதி 3 8 32 28 வந்திருக்கணும். அதுலேயும் 1 மைனஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இதை 4ஆல் வகுத்தோம். அடுத்தது 3ஆல் வகுத்துக்கலாம். 27 3ஆல் வகுத்திங்கன்னா 9, அதுலேயும் 1 மைனஸ் பண்ணிட்டாங்க. அடுத்தது 2ஆல் வகுக்கணும் 4, 4லேயும் 1 மைனஸ் பண்ணிட்டாங்க. அடுத்தது 1ஆல் வகுக்கணும். 1ஆல் வகுத்தா 3 தான் வரும். இப்போ 3ல் 1 மைனஸ் பண்ணணும் 2. இப்போ சரியான விடை 2 ஆப்ஷன் 1. தொடர்பு பாருங்கள். முதல் எண்ணை 5ஆல் வகுத்து 1 கழிக்கணும். அடுத்த உறுப்பு 4ஆல் வகுத்து 1 கழிக்கணும். 3ஆல் வகுத்து 1 கழிக்கணும். 2ஆல் வகுத்து 1 கழிக்கணும். அடுத்தது 1ஆல் வகுத்துட்டு 1 கழிக்கணும். கேள்வி எண் 24 2/3, 5/7, 11/13, 17/19 அடுத்த உறுப்பு என்னன்னு கேட்குறாங்க. இப்படி ஒரு நம்பர் சீரிஸ் கொடுத்துருந்தாங்கன்னா தொகுதி எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும், பகுதி எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும். இதில் இருக்கிற எல்லா எண்களும் ப்ரைம் நம்பர்ஸ், பகா எண்களாகத்தான் இருக்குது. பகா எண்களின் வரிசை நமக்கு தெரியும். 2 3 5 7 11 13 17 19 23 29 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இப்போ பாருங்கள் 2 3 5 7 11 13 17 19 இப்போ 23 29 அப்படின்னு வரும். இப்போ 23/29 சரியான விடை ஆப்ஷன் 4. கேள்வி எண் 25 6 0.6 0.12 0.036 0.0144 அடுத்த உறுப்பு என்ன? எல்லாமே தசம எண்கள். முதல் எண் மட்டும் தசம எண் கிடையாது. இப்போ 6 என்ன பண்ணால் 0.6 கிடைக்கும். 6 1ஆல் பெருக்குனா 6 கிடைக்கும். பட் ஒரு டிஜிட் தள்ளி தசம் புள்ளி வச்சுருக்காங்கன்னா 0.1ஆல் பெருக்கியிருக்காங்க. இப்போ அடுத்தது 6 12 ஆயிடுச்சு. இப்போ 0.2ஆல் பெருக்கியிருப்பாங்க. ஏன்னா இங்கே ஒரு டிஜிட் கழித்து புள்ளி வச்சுருக்காங்க, இங்கே 2 டிஜிட். இப்போது 0.2ஆல் பெருக்கியிருக்காங்க. 3 12 36. இப்போ 3ஆல் பெருக்கியிருந்தால் 0.36 தான் வந்திருக்கும். அப்போது ஒரு இலக்கம் கழித்து புள்ளி வச்சுருக்கனால 0.3ஆல் பெருக்கியிருப்பாங்க. அடுத்தது 0.4ஆல் பெருக்கியிருப்பாங்க. அடுத்தது 0.5ஆல் பெருக்கியிருப்பாங்க. இப்போ 0.0144ஐ 0.5ஆல் பெருக்கிக்கலாம். 5 20 மீதி 2 5 20 22 5 5 5 2 7. இப்போ மொத்தமாக எத்தனை இலக்கங்கள் கழித்து புள்ளி வைக்கணும்? 1 2 3 4 5. இப்போ சரியான விடை ஆப்ஷன் 1. கேள்வி எண் 26 இது ஒரு லெட்டர் சீரியஸ். AEIMQ அடுத்த உறுப்பு என்னன்னு கேட்குறாங்க. நம்ம கண்டிப்பாக ஆல்ஃபாபெட்ஸ் எழுதி வச்சுருக்கணும். ஏலிருந்து இ 1 2 3 4. இப்போ 4 பிளேஸ் முன்னாடி போயிருக்காங்க. ஈலிருந்து ஐ, ஈலிருந்து 1 2 3 4 4 பிளேஸ். ஐலிருந்து எம், ஐலிருந்து 1 2 3 4. எம்லிருந்து கியூ 1 2 3 4.
இப்போ அடுத்தது 4 பிளேஸ் போகணும். கியூவில் வச்சுக்கிட்டு 1 2 3 4 யூ என்பது சரியான விடை. ஆப்ஷன் 3. கேள்வி எண் 27. இது ஒரு லெட்டர் சீரியஸ் தான். பிசி 10 அப்படிங்கிறது ஒரு உறுப்பு, எஃப்ஜி 26 ஒரு உறுப்பு, ஜேகே 42 ஒரு உறுப்பு, என்ஓ 58 ஒரு உறுப்பு. இப்போ 2 ஆங்கில எழுத்துக்கள், அதை தொடர்ந்து ஒரு நம்பர் வரணும். இப்போ நம்பர் வேணால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். 10 26 42 58. இப்போ 10லேருந்து 26 அப்படிங்கும்போது 16 கூட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். 26 கூட 16 கூட்டுங்க, 42 வந்துடும். 42 கூட 16 கூட்டுங்க, 58 வந்துடும். இப்போ 58 கூட 16 கூட்டினா 74. இப்போ 74 அப்படின்னு வரணும். இதுலேயே சொல்லிடலாம் சரியான விடை ஆப்ஷன் 1 அப்படின்னு. இருந்தாலும் இந்த லெட்டர்ஸுக்கு இடையிலான தொடர்பு என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதல் உறுப்பில் பிசி, அடுத்தது எஃப்ஜி, அடுத்தது ஜேகே, அடுத்தது என்ஓ. இப்போ வித்தியாசம் பாருங்கள், இடையில் எத்தனை எழுத்துக்களை விட்டுருக்காங்க? 2 எழுத்துக்களை விட்டுருக்காங்க. இங்கேயும் 2 எழுத்துக்களை விட்டுருக்காங்க. இதுலேயும் இடைவெளி 2 எழுத்துக்களை விட்டுருக்காங்க. இப்போ அடுத்ததுக்கும் 2 எழுத்துக்களை விட்டுட்டிங்கன்னா ஆர்எஸ் ஆக இருக்கணும். இப்போ ஆர்எஸ் தான் இருக்குது. சரியான விடை ஆப்ஷன் 1. கேள்வி எண் 28. இது நம்பர் சீரியஸ். 7/11, 12/21, 22/41, 42/81. இப்போ பாருங்கள், முதல் பின்னத்தின் பகுதி கூட 1 கூட்டி தொகுதியில் போட்டுடுறாங்க. இப்போ இதில் 82 அப்படின்னு வரணும். இப்போ 82 அப்படிங்கும்போதே சரியான விடை ஆப்ஷன் 3 அப்படின்னு ஈஸியாக சொல்லிடலாம். இருந்தாலும் இதுக்கு முறையாக எப்படி ஆன்சர் பண்ணோம்னா, தொகுதி எல்லாத்தையும் தொடர்புபடுத்தி பார்க்கணும். அதே மாதிரி பகுதியில் இருக்கிற எண்கள் எல்லாத்தையும் தொடர்புபடுத்தி பார்க்கணும். 7லேருந்து 12 எப்படி வந்திருக்கும்? 5 கூட்டியிருக்காங்க. 12லேருந்து 22 எப்படி வந்திருக்கும்? 10 கூட்டியிருக்காங்க. 22லேருந்து 42 20 கூட்டியிருக்காங்க. 5 10 20. 5 2ஆல் பெருக்குனா 10, 10 2ஆல் பெருக்குனா 20, 20 2ஆல் பெருக்குனா 40. இப்போ 42 கூட 40 கூட்டினா 82. கரெக்டு. இப்போ பகுதியிலையும் இதே மாதிரி தொடர்பு கண்டுபிடிக்கலாம். 11லேருந்து 21 ஈஸியாக சொல்லிடலாம். 10 கூட்டியிருக்காங்க. 21லேருந்து 41 20 கூட்டியிருக்காங்க. 40 கூட்டியிருக்காங்க. அடுத்தது 80 கூட்டணும். இப்போ 80 கூட்டினீங்கன்னா 161. இப்போ 82/161 சரியான விடை ஆப்ஷன் 3. கேள்வி எண் 29. கென் சமம் 21, டியர் சமம் 32 எனில் ஸ்டெடி அதனுடைய மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி கணக்குகளுக்கு ஏபிசிடி அதனுடைய வரிசை எண்கள் கண்டிப்பாக முக்கியம். முதல்ல கென் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. CAN. சிக்கான வரிசை எண் 3, ஏக்கான வரிசை எண் 1, எண்ணுக்கான வரிசை எண் நம்ம என்ன 1 2 3 போட்டுக்கலாம். எண்கான வரிசை எண் 14. எல்லாத்தையும் கூட்டுங்க, 18ன்னு வருது. ஆனால் இங்கே 21ன்னு இருக்குது. சரி, டியருக்கு பார்க்கலாம். DEAR. டிக்கான வரிசை எண் 4, ஈக்கான வரிசை எண் 5, ஏக்கான வரிசை எண் 1, ஆர்க்கான வரிசை எண் 18. இப்போ 10 28 எவ்வளோ 10ல்? 4 10ல். இப்போ இதில் 3 கூட்டினா 21, இதில் 4 கூட்டினா தான் 32. ஏன் 3 கூட்டணும்? கெனில் 3 லெட்டர்ஸ் இருக்குது, அதனால் 3 கூட்டிக்கிட்டோம். இதில் ஏன் 4 கூட்டணும்? டியரில் 4 லெட்டர்ஸ் இருக்குது, அதனால் 4 நம்ம கூட்டியிருக்கோம். இப்போ ஸ்டெடிலையும் வரிசை எண்களை கூட்டி ஸ்டெடியில் இருக்கிற எண்களின் ஸ்டெடி என்ற வார்த்தையில் உள்ள எழுத்துக்களின் எழுத்து 5. அப்போ 5 நம்ம கூட்டிக்கணும். இப்போ பாருங்கள், ஸ்டெடி. எஸ்ஸுக்கான வரிசை எண் 19, டிக்கான வரிசை எண் 20, யூக்கான வரிசை எண் 21, டிக்கான வரிசை எண் 4, ஒய்க்கான வரிசை எண் 25. இப்போ இது எல்லாத்தையும் கூட்டுங்க. 5 10 19 மீதி 1 89. இப்போ 89 கூட நாம் எவ்வளோ கூட்டணும்? 5 லெட்டர்ஸுக்குனால 5 கூட்டணும். இப்போ 94. இப்போ ஸ்டெடி அதற்கான நம்பர் கோடிங் 94. கேள்வி எண் 30. சன் ஈக்குவல் டு TRVTOM மற்றும் GST HFTRUS எனில் 10 அதற்கான லெட்டர் கோடிங் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. முதல்ல சன்னுக்கு எப்படி TRVTOMனு வந்துச்சுன்னு பார்க்கலாம். சன் 3 லெட்டர், அதற்கான கோடிங்க்கு 6 லெட்டர். இப்போ ஒவ்வொரு லெட்டருக்கும் 2 லெட்டர் கோடிங் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும்.
கோடிங் எப்படி வந்துச்சுன்னு கண்டுபிடிக்கலாம். சன் SUN. எஸ்ஸுக்கு முன்னாடி பின்னாடி லெட்டர்ஸ் பாருங்கள். RT, இவங்க TR அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எஸ்ஸுக்கு பின்னாடி லெட்டர் T, முன்னாடி லெட்டர் R. யூவுக்கும் அதே மாதிரி பின்னாடி லெட்டர் முன்னாடி லெட்டர், அப்போ VT. என்னுக்கும் அதே மாதிரி பின்னாடி லெட்டர் அடுத்து முன்னாடி லெட்டர், அப்போ OM. இதுதான் தொடர்பு. இப்போ GSTக்கும் இதே மாதிரி இருக்குதா அப்படின்னு பார்க்கலாம். இப்போ G எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. பின்னாடி லெட்டர் முன்னாடி லெட்டர், இப்போ HF. எஸ்ஸுக்கும் அதே மாதிரி TR. டீக்கு US. பாருங்கள் கரெக்டாக இருக்குது. அப்போ 10க்கும் அதே மாதிரி கண்டுபிடிச்சிடலாம். T இங்கே இருக்குது, அப்போ US. E இங்கே இருக்குது, இப்போ FD. N இங்கே இருக்குது, அப்போ OM. இப்போ 10 என்ற வார்த்தைக்கான லெட்டர் கோடிங் USFDOM. சரியான விடை ஆப்ஷன் 2. மேட் வினாத்தாளில் முதல் 30 வினாக்களின் விடை விளக்கங்களை நம்ம பார்த்துட்டோம். அடுத்த 30 வினாக்களின் விடை விளக்கங்களை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.